அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை அருகே விசிக பிரமுகர் காமராஜ் கொலையை கண்டித்து விசிகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜான்சன் இணைகிறார். ஜான்சன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த சௌர குளத்தூர் கிராமத்தை சேர்ந்த காமராஜ் இவர் விடுதலை சிறுத்தையின் கட்சியின் இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட செயலாளராகவும் மற்றும் வழக்கறிஞராகவும் பணியாற்றி வந்த நிலையில நேற்று மர்ம நபர்கள் காமராஜை வெட்டி பழிமுறை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில இந்த கொலை சம்பந்தமாக 12 நபர்கள் ஈடுபட்டதாகவும் 5 பேரை கைது செய்யப்பட்ட நிலையில விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் முக்கிய குற்றவாளி சுமன் உட்பட 7 பேரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் அவரது குடும்பத்தினர் 100க்கும் மேற்பட்ட கலசப்பாக்கம் காவல் நிலையத்தில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியினர் காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் திருவண்ணாமலை போலூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு சிறிது நேரம் ஏற்பட்டது. விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர் காமராஜ் படுகொலை செய்யப்பட்டதை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. பவித்ரா. கைது